என் நகையை மீட்கிறதுக்கு நீங்க எதுக்கு ரூ. 5,00,000 காசு குடுக்கணும்? உங்களுக்கு அப்படி என்ன யூஸ் இருக்கு அதுல கேட்கிறேன். சார் ஜென்ரலா இன்னைக்கு உள்ள மார்க்கெட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல எங்க ஒரு பிரச்சனை இருக்குதோ, அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் குடுத்தா, அந்த இடத்துல ஒரு மார்ஜினும் இருக்கும். மக்களுக்கு நல்லது செஞ்சோன்ற ஒரு பேரும் இருக்கும். இங்க இங்க வந்து நாங்க அந்த கோல்டு தொழில்லயே இருக்கிறதுனால, அந்த கோல்டு பழசு, அந்த ஃபேமிலியோட எமோஷன் கனெக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு நகை, ஒரு அந்த அம்மாவோட அவங்க நினைவா அந்த நகைய வச்சிருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சின்னு கொண்டு போய் அத வச்சிருப்பாங்க. ரைட். இப்ப இன்னைக்கு அவங்க அம்மா ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க வயது மூப்பு சம்பந்தமா இறந்துருக்கலாம். பட் அந்த நகை வந்து அவங்களுக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஆஸ் எ ஜுவல்லரியாக நாங்கள் பிஸ்னஸை தாண்டி யோசிக்கிறது என்னென்னா, அந்த எமோஷனல் கோல்டுக்கும் இந்த மக்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ட் வந்து எந்த விதத்துலையும் மிஸ் ஆகிடக்கூடாது. அது லெகசியாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு இது வளரணும்னு சொல்லும் போது அந்த நகையை பாதுகாத்து அவங்களுக்கு திருப்பி கொடுத்தோம்னா அது இது இன்டைரக்ட் கோல்டுக்கான ஒரு மார்க்கெட்டாக நாங்கள் நினைக்கிறோம். இரண்டாவது, இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பேங்கிங் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த புது லோன்களை கொடுக்கறதுக்கான எங்களுக்கான ஒரு மார்ஜின் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு லோன் வந்து ஒரு புது பேங்க்ல வைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஒரு சிறிய தொகையை எங்களுக்கு கமிஷன் மாதிரி இந்த கஸ்டமரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்காக ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. அந்த கமிஷனே எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. அப்போ போய் இதை கஸ்டமர்கிட்ட நாங்கள் வாங்கணுன்ற நீடு வந்து கிடையாது. இப்போ இங்கே மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா, இங்கே லோக்கலில் போய் நீங்கள் யார்கிட்டயோ ஒருத்தவங்கள்ட்ட கடனை வாங்கி அந்த இடத்துக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணி திருப்பி கொண்டு போய் ஒரு பேங்க்ல வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மூலியமாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும். அதை வந்து நாங்கள் ஒரு சேவை மனப்பான்மையோடையும் இந்த கோல்டுக்கான ஒரு பாரம்பரியத்தை காவந்து பண்ணணும் அப்படின்ற மனசுனாலையும் நாங்கள் செய்கிறோம். இப்போ அதில் தான் ஆர்பிஐ இன்னொரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, நீங்கள் வந்து 11 மாதத்துக்கு தான் அடை வைக்க முடியும். மாதம் வட்டி மட்டும் கட்டிட்டு தப்பிச்சிட முடியாது. 11 மாதத்துக்கு அப்புறம் வட்டியோடு சேர்த்து அசலையும் நீங்கள் கட்டினா மட்டும்தான் உங்கள் நகையை மீட்க முடியும். அப்படி மீட்டுட்டு திருப்பி மறு அடகு வைக்கணும்னா ஒரு நாள் கழிச்சு தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு அசல் அமௌண்ட் வந்து மொத்தம் 5 லட்சம். என்கிட்ட அந்த 5 லட்சம் இல்லை. திடீர்னு அந்த 11 மாதம் முடிவில் 5 லட்சம் நான் போய் ரெடி பண்ண முடியாது. இதுக்காக நான் போய் கந்து வட்டிக்காக கடன் வாங்கிட்டு இருக்க முடியும். அப்போ இதுக்கு என்ன வழிதான் இருக்குது? இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு பாலிசி வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் என்பிஎஃப்சி கம்பெனிஸ் வந்து இதை வந்து டேக் ஓவர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பேங்க்ல லோன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லோனை ஒரு மீடியல் உள்ள என்பிஎஃப்சி மூலியமாக அவங்க அந்த ஒரு நாளைக்கு ஃபண்ட் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எங்களோட நிறுவனம் வந்து ரேட் ஃபார் கோல்டு அப்படின்ற நிறுவனம் கோல்டுக்கான ஒரு அக்ரிகேட்டல் மாடலாக நம்ம டிசைன் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்க விற்க உங்களுக்கு ரீப்ளச் பண்ண இல்லை புதுசாக லோன் வேணும், இதுக்கான சப்போர்ட் தான் எங்களோட மேஜர் ரோலாக இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கான ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தளர்த்திட்டு உங்களுக்கு எந்த பேங்க்ல லோன் இருக்கோ அந்த பேங்க்லேருந்து வேற ஒரு பேங்க்குக்கு லோன் மாற்றி கொடுக்கறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கான